வந்த மாதிரில இருக்கு. சங்கராசு அருமையான வக்க மேளம். ஒளிபெருக்கிய பாத்தியா? நேத்து மேகலா, நேத்து மேகலா, இன்னைக்கு ஜீசஸ். நேத்து மேகலா, இன்னைக்கு ஜீசஸ். அருமையான ஒளிபெருக்கியா? எப்படி பாத்தியா ஒளிபெருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி பக்க மேளமும் மைக் செட் அமைஞ்சாலாம் நல்லா இருக்கும். நம்ம நாளெல்லாம் வரட்டுக்கத்தால கத்த விட்டாங்க. ஆகினாலே மேற்கிச்சி மயில மேகாட்டு கோயில கதவொன்னு நடக்குதம்மா. காட்டு புலி ஒண்ணு காயப்பட்டு போச்சே, காரணம் யார் சொல்லம்மா? மேற்கிச்சி மயில மேகாட்டு கோயில கதவொன்னு நடக்குதம்மா. காட்டு புலி ஒண்ணு காயப்பட்டு போச்சே, காரணம் யார் சொல்லம்மா?
சார்ந்த பெரியவர்களை அருமை தாய்மார்களை காலையிலே காடு சென்று மாலையிலே வீடு திரும்பும் விவசாய பெருமிட மக்களை இவ்வொரு முக்கியஸ்தர் ஐயா அவர்களே விழா கமிட்டவர்களே இன்றைய ஜனநாயகத்தை நாளே பாரதமாக்கும் பாரத தாயின் மைந்தர்களே கோயில் பூசாரி ஐயா அவர்களே காவல்துறை அதிகாரி அவர்களே உங்கள் அனைவருக்கும் இதோ சேதுபதியாக நான் என்னுடைய முடி சாய்ந்த வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்து என்னுடைய கதை பணியை துவங்க வேண்டும். அப்படி துவங்க வேண்டும் என்றால் தமிழ் கடவுளாகப்பட்டவன் முருகப்பெருமான் ஆமா முருகப்பெருமானை வணங்கி கண்டிப்பாக பழனி மலை சோழையில வந்த வேலையா உனக்கு பூசை மிக காணுதையா முருக வேலையா
அரோகரா அரோகரா. இருந்தாலும் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்திலே எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கையில் கொண்டு தாங்களுடைய குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னிப்பீர்களோ அதுபோல என்னை சார்ந்த நடிகளை மன்னித்து விடிய வரையில் ஆதரவு கொடுக்குமாறு பணிபோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய கதை இப்படி துவங்க வேண்டும். அப்படி துவங்க வேண்டும் என்றால் தாய் மீனாட்சியை வணங்கி கண்டிப்பா பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி 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 பாண்டியரு செக்கனிடம் வாசவச்ச ராசாத்தி 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 ஊருக்குள்ள 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 வாராத பேருக்குள்ள 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 பூமால தோல் மீது போடு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு செக்கனிடம் வாசவச்ச ராசாத்தி அருகிருக்கு சக்கம்பட்டி, சக்கம்பட்டிக்கு அருகிருக்கு சிட்டாம்பட்டி என்பது எங்கள் ஊராகும். எனது பெயரோ சேதுபதி தேவர். என்னுடைய மனைவி பெயரோ செம்பாகி. எனக்கு திருமணமாகி வெகு காலங்களாக குழந்தையே இல்லை. அப்பொழுது என்னுடைய குலக்கணவனாக வந்தவன் எம்பெருமான் மாயவதாரன் அந்த அழகமலை அரிராமக்கரனை தஞ்சம் என்று அன்னமணியை பூசித்த வண்ணமாக வந்தோம். அவருடைய அருளாலே வெகு காலம் கழித்து எங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைக்கு வெள்ளச்சாமி என்ற பேர்நாமத்தை வைத்து வாழ்க வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி என்ற பேர்நாமத்தை வைத்து சீரோடு சிறப்போடு வளர்த்து வருகின்றேன். இந்த சேதுபதி ஆகப்பட்டனான் அப்படிலாம் வளர்த்து வந்தாலும் இந்த சேதுபதி ஆகப்பட்டனான் எப்படி எல்லாம் வாழ்ந்து வருகின்றேன் தெரியுமா? எப்படி? மதுரை மாவட்டத்திலேயே பேருமுகளோடு வாழ்ந்து வருகின்றேன். இந்த சேதுபதி ஆகப்பட்டனான் எப்படி எல்லாம் பேருமுகளோடு வாழ்ந்து வருகின்றேன். எப்படி? ஒயிலாட்டத்தில் சிறந்த வீரன், வேட்டையில சிறந்த வீரன், மாடு பிடிப்பதில் சிறந்த வீரன் என்று மதுரை மாவட்டத்திலேயே பேருமுகளோடு வாழ்ந்து வருகின்றேன். அப்படியெல்லாம் வாழ்ந்து வந்தாலும் இந்த சேதுபதி பையன் சோறு தண்ணி கூட இல்லாம மறந்துருவேன். கண்டிப்பா என்னைக்கும் கல்லு சாரம் இல்லாம இருந்ததே கிடையாது. அடட ஏ தங்கராசு
பெரிய குடியார பையன் அண்ணே ஆமையா உங்களை பார்த்தாவே தெரியுதுண்ணே. என்னன்னு இல்ல பெரிய குடியார பையனா இல்லைங்க. உங்களை பார்த்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் மனசுல அப்படி தோணுது. பெரிய குடியார பையன். ஆமா. சோர்வதி கூட இல்லாம இருந்துருவேன். சரி. என்னைக்குமே கள்ளு சாராயம் இல்லாம இருந்ததே கிடையாது. சரிங்க. அப்பேற்பட்ட குடிகாரன் ஆமா. மதுரை மாவட்டத்துல எப்படி எல்லாம் பேரு முகளோடு வாழ்ந்து வருகிறது தெரியுமா? எப்படி? அட சேதுவது நாட்டுக்காரண்டா, சேதுவது சிவகங்கை சீமக்காரண்டா, சேதுவது நாட்டுக்காரண்டா, சேதுவது சிவகங்கை காரண்டா, சேதுவது நாட்டுக்காரண்டா, சேதுவது சிவகங்கை சீமக்காரண்டா, சேதுவது நாட்டுக்காரண்டா, சேதுவது சிவகங்கை காரண்டா, ஏய் கண்ணாடி காரண்டா, சேதுவது சிவகங்கை சீமக்காரண்டா. இந்த சேதுபதியாக நான் மதுரை மாவட்டத்திலேயே எப்பேற்பட்ட ஆட்டமல்ல ஆடுவேன் என்பதை இச்சபைக்கு முன்பதாக எடுத்துரைக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. அட கச்சே வருதி கட்டி, கச்சே வருதி கட்டி, இந்த சண்டாள சேதுபதி கருகச்சே சுங்க விட்டு, கச்சே வருதி கட்டி, கச்சே வருதி கட்டி, சண்டாள சேதுபதி இன்னைக்கு கருங்கச்சே சுங்க வெட்டி. ஐயா எனக்கு தெக்கே வெகு தூரமா, தெக்கே வெகு தூரமா, இந்த சண்டாள சேதுபதி எனக்கு சிவகங்கை சிமகடா வெகு தூரமா, அதற்கு வெகு தூரமா இன்னைக்கு என்னாட்டு சிவகடம் அடராகத்தோல்ல சேதுபதி மருது கட்டி, மருது கட்டி, மருது கட்டி, மருது கட்டி,
பக்கம் எப்படி எல்லாம் ஆளுங்க வருவாங்க தெரியுமா? எப்படியா? அதெல்லாம் ஒரு ஆட்டம் அண்ணனை பாப்பாதற்கு ஒரு ஆட்டத்தை பார்க்க ஆளுங்க வந்தாலும் சரி. இந்த சேதுபதி எப்பேற்பட்ட குடியாரு? அட வட்டி அண்ணே சாராயம்மா 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 குடிச்சாலும் எப்பேற்பட்ட கல்லு குடிப்பேன் தெரியுமா? எப்பேற்பட்ட கல்லு? தனி மரத்து கல்லெடுத்து ஒரு ஆளா குடிக்கக்கூடியவன் இந்த சேதுபதி. என்ன எப்பா மரத்து கல்லு போதும் உனக்கு? பத்தாதியா? அண்ணன் கேட்டேன். இருந்தால் என்ன செய்வது? அம்மா ஒரு மரத்து கல் எடுத்து ஒரு ஆளா குடிக்கக்கூடியவன் இந்த சேதுபதி. ஆனால் இன்றைக்கு தை மாதம் 3ஆம் தேதி, தை மாதம் 3ஆம் தேதி என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு பிறந்த நாள் விழா. என்னுடைய வீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனது மகன் வெள்ளச்சாமி பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்க என்னிடத்துல காசு இல்லை. இல்ல இல்ல தங்கராசி ஆமாங்க சத்தியமா இல்லை. ஆகையினாலே என்னிடத்துலதான் காசு இல்லை. எனக்கு நான் நண்பர் இருக்கேன், அவங்கிட்ட நாது காசு இருக்கா? கண்டிப்பா இல்லையான்னு பார்க்கணும். நண்பா நண்பனை பார்க்க வேண்டும், அவனிடத்துல காசு இருக்கா இல்லையான்னு கேட்க வேண்டும். நண்பா முத்துராசு நண்பரே இப்பொழுது எதற்காக உன்னை அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? இன்றைக்கு என்ன நாள்? தை மாதம் 3ஆம் தேதி. தை மாதம் 3ஆம் தேதி என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த நாள் விழா என்னுடைய வீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆமா. ஆனால் எனது மகன் வெள்ளச்சாமிக்கு பரிசு கொடுக்க என்னிடத்துல காசு இல்ல நண்பா. ஐயோ உங்ககிட்டனாது எது இருக்கா? ஆமா, என்னைக்கு எல்லாம் கழுவி போட்ட பாயிடுச்சு. உங்கள்ட்ட தான் வர்றப்ப 200 ரூபாய் வாங்கினேன், அது கூட நான் கொடுக்க முடியல. அப்ப உன்கிட்ட காசு இல்ல? காசு இல்ல. இன்னைக்கு என்னுடைய மகன் பிறந்த நாளுக்கு பரிசு கொடுத்தே ஆக வேண்டும். ஐயோ, அப்படி பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் காசு கையில இருந்தா தானே வாங்க முடியும். காசு கையில இருந்தா நம்மள இல்ல. அதனால இப்பொழுது எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? எங்கே செல்ல வேண்டும்? இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதி என்றாலே உறங்காமட்டியில ஜல்லிக்கட்டுக்கு செல்ல வேண்டும். வரக்கூடிய காளைகளை அடக்க வேண்டும், பிடிக்க வேண்டும். ஆமா. எப்படி? அந்த காளைக்கு கொடுப்பாங்கல்ல பரிசு. ஆமா, அந்த பரிசை வாங்கிட்டு வந்து மகன் பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும். ஆஹா,
புறப்படுவோமா? போலாமே. அந்த உரங்காம்பட்டிக்கு சென்று எப்படி வரக்கூடிய காளைகளை அடக்கி மக்கா இன்னைக்கு ஏறுறோம். மாட்டு மேல ஏறுறோம். டேய், ஆ. மாட்டு மேல நீங்க ஏறுறீங்க, மாடு அத்தோட சாகுது. நண்பா, குட்டிக்கிற திமிழ பிடிச்சி ஏறோம் தானே சொல்லுவோம் நம்ம. அப்படியா? ஆமா. இருந்தாலும் புறப்பட வேண்டும். அண்ணே, இந்த மாட்டு வந்திருக்கிற மாடு எந்த ஊர் மாடு தெரியுமா? எந்த ஊர் மாடுன்னு? புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமரை வட்டம் நகரப்பட்டியை சேர்ந்த கோபால் மாடு. இந்த மாட்டை பிடிச்ச நாடக அமைப்பாளர் பாசத்திற்குரிய கோட்டப்பட்டியை சேர்ந்த சாமிக்கல நாய்க்காரிய சார்பாக அவர் வாட்டில் இருக்க 1 பவுன் தங்க செயின். அது மட்டும் இல்லையா, இந்த மைசெட் சார்பாக ஜீசஸ் அண்ணனுடைய சார்பாக வெள்ளி காசு, எங்களுடைய சார்பாக ஸ்டீல் பீரோ, ஊர் பொதுமக்கள் சார்பாக ஸ்கூட்டி உனக்கு ரொம்ப பிடிக்குமே. அது எனக்கு புதினா ரொம்பவே புதின்றது. அப்புறம் நாளை கடுகுதான். சரி, மாடோ மாடுபடி வீரரை தொட்டு பாரு தங்கராசி போலாமா? ஆனா டீ சொல்றேன். டெய்லியும் அதே நினைப்புல இருக்கிற ஸ்கூட்டி நினைப்பு தான். நம்ம உத்தராசி இன்னைக்கு உரகாம்பட்டிக்கு ஜல்லிக்கட்டுக்கு செல்ல வேண்டும். வரக்கூடிய காளைகளை அடக்கி பரிசை கொண்டு வந்து மகன் பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும். புறப்படுவோமா? போலாமே. ஆண்கள் செல்லலாம். எப்படி? அவன் உரகாம்பட்டி அண்ணன் நான் ஏற்படுத்து ஜல்லிக்கட்டுக்கு வந்தாச்சு. என்ன ஓட்டம்! விறுவிறுக்க எவ்வளவு ஓட்டாங்கிற நண்பா. தொழுவுல பாத்தியா எவ்வளவு காளைங்க? ஐயோ, என் மூட்டு மாடு நிக்குது. நார் உள்ள கணக்கான மாடு அம்புட்டு நிக்குதுடா. ஆமாடா நண்பா. ஆனா நம்ம எப்பேற்பட்ட காளை அடக்கணும்? நம்ம பிடிக்கிறோம். எந்த மாட்டுக்கு அதிக பரிசு கட்டிருக்காங்களோ அந்த மாடா பார்த்து இன்னைக்கு பிடிக்கிறோம். பெரிய பரிசா வாங்கணும். எந்த மாடு நல்லா முழுசா இருக்குதோ சரி பரிசு. இந்த முறை பரிசு உள்ளதா நமக்கு வேண்டாம். அதை வேணா நீ பிடிச்சுக்க. சரி, எனக்கெல்லாம் முழு பரிசா இருக்கணும். பரிசுனே பரிசு அப்படின்னா நான் போடாலும் சரி, நீ போடாலும் சரி. பொட்டணும் பெருசா இருக்கா பார்த்து அவசரத்துல வந்துருச்சுப்பா, விடுப்பா. ஸ்லோகம் சொல்லி கண்டுக்க கூடாது. எது பெருசா இருக்குதோ அதை மட்டும் தான் பிடிப்பேன். அது சின்ன பிள்ளை நீ பாத்துக்க. பொட்டனையா தான் பிடிப்பேன். ஆமா, நமக்கெல்லாம் பொட்டனை பிடிச்சாக்காரு அப்படி கொத்தோட வீட்டுல கொண்டு போய் நம்மளாம் குடும்ப வீட்டோட திங்கணும். அது மாதிரி தான் இருக்கணும். சரி, புறப்படுவோம். இப்ப நான் போறேன். என்ன? அம்மா நீ போறியா? ஆமா. இந்த காலை அடக்கவா? ஆமா நண்பா. உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குதா இல்லையா? ஆமா. எங்க இருக்குது? ஏண்டா 3 வருஷம் 37 நாள் ஆகும் உங்களுக்கு மாதிரி வரணும்னா. ஒரு பழம் குஜப்பழம் இல்ல குஜப்பழம். போலாம், புறப்படுவோம். முதல்ல நான் போறேன். சரி. 2வது பிடிக்கணும்னா உங்களை கூப்பிடுறேன். அப்படியா? நீங்க போறீங்களா? சென்று அடக்கி வாருங்கள். வாருங்க, மாட்டை பிடிக்கிறேன். ஜீசஸ், மாடு பிடிக்க போவோமா? மாடு வெற்றி பெற்றது. நண்பா, மாடு பிடிக்க போனா சரி, மாடு 2 கொம்பையும் தூக்கிட்டு முட்டை வருதியா? 2 கொம்பையும் தூக்கிட்டு முட்டை வருதா? தூக்கிட்டு முட்டை வருதா? ஆமா. முட்டையில பிடிக்க முடியல. மாடு நான் ஆப்பிட கூடாதா? ஏண்டாடு என்ன மயிரை புடுங்கடா மாடு? என்னடா சொல்ற? நானும் வீட்டுல மாடு வளர்க்காமையா இருக்கிறேன். வளர்க்குறியா? ஆமா. மாடு? ஆமா. எப்படி வளர்க்குற? என்ன மாடு வளர்க்குற?
நான் வளர்க்குற மாடெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. அடியில தண்ணியை தெளிச்சு விளக்கணை போட்டு உருவனா குண்டுகிட்டு பின்னாடி போய் நிற்கும். எந்த மாடியா? எல்லாம் புள்ளக்காரி மாடிதான். நம்ம பிடிக்கிற பூரா அப்படித்தான். நண்பா ஜல்லிக்கட்டை எப்படியாவது விடுவாங்களா? ஏன் புள்ளக்காரி மாட விட மாட்டாங்களா? ஜல்லிக்கட்டுல வந்து பசு மாடெல்லாம் விட மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு எங்க அப்பா செத்தன நம்ப மாட்டேன். நீங்க வீட்டுல பால் கறக்குற நப்பிலே இருக்கிற என்ன பண்றது? வீட்டுக்கு டெய்லியும் 60 மாடு. ஜல்லிக்கட்டுனாலுமே முற்ற மாட்டத்தான் விடுவாங்க. ஆமா. சரியா? சரி நண்பா. உன்னையால முடியல. நீ இந்த 25 செம்பிளி ஆடு வச்சிருக்கிற. காலையில ஆனா மலைக்கு ஓட்டிடுற. நண்பா நான் சென்று இப்பொழுது இந்த காலை அடக்கி வருகின்றேன். பிடிச்சு வர இந்த சேதுபதி தேவனா இந்த அருப்புக்கோட்டை திருப்பவனத்தை மாடான்னு பாக்குறான். நண்பா நண்பா மொக்க மொக்க இன்னைக்கு 2 ஒம்பே ஒடிச்சு எடுத்துட்டு வரேன். விடக்கூடாது. இங்காரு ஏய் ஒட்டுக்கிறேன். விடக்கூடாது மாட்ட. நீங்க என்ன செஞ்சாலும் சரி சரி உன்னிட்ட விட்டுட்டோம். உன் பொறுப்பு தான் என்ன மேல. அப்படியா? மாட்டை என்ன வேணாலும் பண்ணு. சரி புடிச்சிடுறேன். மாட்டை புடிச்சிடுறேன். அட மாடு மாடு சண்டால வீர நாடா வீர நாடா வீர நாடா வீர நாடா கூட நாடா மாடு 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 வீர நாடா வீர நாடா மயில மாடு ஹரடா சூர நாடா அட லபடே சண்டால கூட வீர வீர கூட வீர பரிசை போற மாட்டுக்காரர் கூடிய நகரப்பட்டி கோவால் மாட்டுக்கே கொடுங்க. துண்ட போட்டு குடல கீழே விடாத. கொஞ்சம் சுமந்த படினே. எதுக்குனே? நான் கூட குளத்து வேலைக்கு என்ன இருக்கிற எலும்ப போற நொறுக்கிற. என்னடா இந்த கணக்கு இருக்கிற சாமியா? அட துண்டா போட்டு கட்டியா இப்படி இந்த காலையினை முட்டி விட்டதா? என்னுடைய உயிர் பெரிதும் தருகின்றதே. முத்துராசு யாருக்கு என்ன கொடுமை செய்தோம், யாருக்கு என்ன தீங்கு நினைத்தோம்? என்னுடைய மகன் பிறந்த நாளுக்கு வரிசை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது ஜல்லிக்கட்டுக்கு மாடுபிடிக்க வந்தோமே. இப்பொழுது இந்த காலை என்னை முட்டி விட்டது நண்பா. என்னுடைய உயிர் பிரிந்து விடாமல் தருகின்றதே நண்பா. முத்துராசு உன்னை விட்டு பிரிந்து விடுவோம் போல் தருகின்றதே. என்னுடைய மகன் வெள்ளச்சாமியை விட்டு பிரிந்து விடுவோம் போல் தருகின்றதே. என்னுடைய மனைவியை விட்டு பிரிய போகின்றனே நண்பா. நாம் சின்னஞ்சிறு வயது முதல் இன்று வரை ஒன்று விட்டு ஒன்று பெய்யாமல் வாழ்ந்து வந்தோமே. இப்பொழுது நான் மட்டும் இறக்கப் போகின்றனே நண்பா. நீ எப்படா அந்த உலகத்துல வாழ போற நண்பா? இல்லை சொல்லாம போயிட்டு வந்துடுறேன். முத்துராசு நண்பா நண்பா எனக்கு ஒரு சத்தியம் கொடுக்க வேண்டும்டா. என்ன நண்பா? அதாவது நான் இறந்து விட்டேன் என்றால் மாடு முட்டித்தான் இருந்தேன் என்ற செய்தியை என்னுடைய மகன் வெள்ளச்சாமி கேட்டால் அவன் கோழையாக வாழ்ந்து விடுவான். உண்மைதான். அதனாலே என்ன இது எனது மகன் வெள்ளச்சாமி என்னுடைய தந்தை சேதுபதி எங்கே என்று கேட்டால் எனது மகன் வெள்ளச்சாமியிடம் உனது தந்தை உன்னை வளர்ப்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கிறார்கள், உன்னை வளர்ப்பதற்காக என்றாவது ஒரு நாள் வருவார் என்று பொய்யான வார்த்தையை சொல்லி நான் எப்படி மதுரை மாவட்டத்தில் பேருமுகளோடு வாழ்ந்து வருகின்றனோ அதுபோல எனது மகன் வெள்ளச்சாமி இந்த மதுரை மாவட்டத்திலே பேருமுகளோடு வாழ வேண்டும் நண்பா. அது மட்டுமல்லாமல் எனக்கு தெரிந்த கலைகள் அனைத்து உனக்கும் தெரியும். உண்மைதான். உனக்கு தெரிந்த கலைகளை எனது மகன் வெள்ளச்சாமிக்கு சொல்லிக் கொடுத்து நான் எப்படி இந்த மதுரை மாவட்டத்தில் பேருமுகளோடு வாழ்ந்தனோ அதுபோல என்னுடைய மகன் வெள்ளச்சாமியவும் இந்த மதுரை மாவட்டத்தில் பேருமுகளோடு வாழ வைக்க வேண்டும் நண்பா. ஆனால் மாடு முட்டித்தான் இருந்தேன் என்ற செய்தியை சொல்ல மாட்டேன் என்று சத்தியமாக தெரிவிக்க மாட்டேன் நண்பா. அப்படியாகட்டும் நண்பா. ஆனால் நான் இறந்த பின்பு இங்கு ஏதாவது ஒரு ஆற்றங்கரையில் வைத்து எனக்கு செய்யக்கூடிய ஈம காரியங்களை நீதான் செய்ய வேண்டும் நண்பா. அது மட்டும் இல்ல நண்பா, உங்களுக்கு அனைத்து காரியங்களும் செய்தேன். தாங்கள் மகனிடம் சொல்லி சமாளித்து விடுவேன். சரி, சிறிது வந்து அவன் புரிந்துக்குவான். ஆனால் தாங்கள் மனைவி எங்கே என் கணவர் என்று கேட்டால் என்ன செய்வது நண்பா? முத்துராசு நண்பா, என்னுடைய மனைவி ஒரு தாயை போல என்னை பார்த்து கொண்டாலே நான் எவ்வளவு ஒரு போதையில போனாலும் இப்பொழுது நமது கணவர் வருவார் என்று வழி மீது வெளி வைத்து காத்திருப்பாளே. விட்டு நான் பிரிய போகின்றனே. அது மட்டுமா? நீங்க போகும்போது போக வேணாம் என்று சொன்னார்களே. இருந்த பின்பு என்னுடைய மனைவியை பார்த்து நாட்டு மக்களா என்னவெல்லாம் பேச போகின்றார்களோ தெரியவில்லை.
ஆண்டவா யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன் ஆண்டவா, யாருக்கு என்ன கொடுமை செய்தேன், என்னை எதற்காக இப்படி சோதித்து விட்டாய் ஆண்டவனே. என்னை இது எனது மகன் வெள்ளச்சாமியை வளர்ப்பதற்காக எனது மனைவி செம்பாய் இந்த உலகத்துல எவ்வளவளா கஷ்டப்பட போறாளோ தெரியலையே, எவ்வளவளா கெட்ட பேருக்கு ஆளாக போறான்னு தெரியலையே. ஆண்டவா இதற்காக என்னை சோதிக்கின்றாய். இப்பொழுது என்னுடைய உயிர் பிரிய போகின்றதா நண்பா. எனது மனைவி ஒரு தாயை போலவா அல்லவா என்னை பார்த்து கொண்டாள். அடடா நண்பா, ஆத்தாடி இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா, புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா. எத்தனை பிறவியிலே முகத்தில் நான் முழிக்கேன், எங்கே போய் தேடுவேன் அம்மா பட்டகடனை நான் அடைக்கேன், எங்கே போய் தேடுவேன் அம்மா பட்டகடனை நான் அடைக்கேன். இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா, புது சேலை வாங்கி வந்தேன் புதைச்ச இடம் பார்ப்பதற்கா. எத்தனை பிறவியிலே முகத்தில் நான் முடிக்கேன், இங்கு போய் தேடி வேணும்மா பட்டகடனை நான் அடைக்கேன், இங்கு போய் தேடி வேணும்மா பட்டகடனை நான் அடைக்கேன். நான் கண்ட கனவுல நம்பவன எழுந்தது, அந்த வணங்கி என்று அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுலே நம்பவன எழுந்தது, அந்த வணங்கி என்று அப்புறம் தெரிந்தது. கஷ்டப்பட்ட காலத்தில் அழகல் சிரிப்பேன், கட்டாங்கி சிறையில கண்ணீர் தான் தொடச்சேன், கட்டாங்கி சிறையில கண்ணீர் தான் தொடச்சேன். ஆத்தாது இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா, புது சேலை வாங்கி வந்து புதைச்ச இடம் பார்ப்பதற்கா, புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா. அதை என்ன செய்ய போகிறோம்டா, கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சு அம்மா, கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சு கலங்கிடுவா பிள்ளையின்னா சாத கூட மறைச்சேன். திருநீர் பூசினக்கை திருநீராயாரோ, திருநீர் பூசினக்கை திருநீராயானவே. தீவு வந்து பார்க்கிறப்போ தெய்வம் இங்கே போனதும், தீவு வந்து பார்க்கிறப்போ தெய்வம் இங்கே போனதும். ஆத்தாரையினா ஆதரிக்க யார் இருக்கா, புது சேலை வாங்கி வந்து பொண்ண புதைச்ச இடம் பார்ப்பதற்கா, புது சேலை வாங்கி வந்து புதைச்ச இடம் பார்ப்பதற்கா. என்ன போல பாருயாரும் இங்கு வந்து போக்கல, என்ன போல பாருயாரும் இங்கு வந்து பொறுக்கல, கொள்ளி வைக்கி கொடுப்பினையும் எனக்கு கேட்கல. இருந்த கண்ணீர் கடவுள் மேல விளக்கும், விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விளக்கும். அம்மா இல்லா கடவுளிப்போ அம்மாடுதாலட்டும், அம்மா இல்லா கடவுளிப்போ அம்மாடுதாலட்டும். ஆரிராரோ ஆரிராரிரோ, ஆரிராரோ ஆரிராரிரோ, ஆரிராரோ ஆரிராரிரோ, ஆரிராரோ ஆரிராரிரோ.
எனக்கு தண்ணீர் தாகமாக இருக்கின்றது. எங்கேயாவது சென்று அது சீக்கிரமாக தண்ணீர் கொண்டு வாடா. தண்ணீரும் நண்பா தவிக்குதடா, தாயங்களும் மேலால் ஆடுதடா, தாயங்களும் மேலால் ஆடுதடா. சார்ந்த பிறகுகளே, சேதுபதி இறந்து விட்டார். அவருடைய மகனை வெள்ளச்சாமி எப்படியெல்லாம் வளர்த்தணும் என்னிடம் தெரிவித்திருக்கின்றார். அதுபோல் சென்று ஒயிலாட்டத்திலையும் கோலாட்டத்திலையும் சிலம்பாட்டத்திலையும் மற்றும் ஆடுபிடி ஆட்டத்திலையும் சிறந்த பெற வளர்ப்பது என்னுடைய கடமையாகும். இதோ சென்று வருகிறேன். நீங்கள் ஆளுமை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த யூடியூப் சேனல் புகழ்பெற்ற பிபி பேங்கை கருப்பியா இதோ உங்கள் முன் வெள்ளச்சாமியை வருகிறார். எல்லாரும் தூக்கம் எழுப்பிடுங்கம்மா. வந்ததுமே சாமி அழைப்பாரு. எழுப்பிடுங்கம்மா.